அடா பாவிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடாப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. அடாடாடாடாடாடா பாரு அம்மா அழகாக பாக்கு தோப்பு, மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு, குச்சி கொல்லை, மஞ்சள். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி வந்து டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா யாருமே போகாத ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். பட் யாருமே இதுலேயும் கவர் பண்ணதில்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்ண போகிறோம். அதை பாருங்கள். மார்னிங் அவ்வளோ அழகாக இருக்கும். இதுமாரி பிளேஸ் நீங்கள் போயிருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா அனுமந்தீர்த்தம். அனுமந்தீர்த்தம் ஏன்னா கோவிலுக்கு வருவாங்களே, அனுமந்தீர்த்தம் தீர்த்தமலை நம்மளுக்கு தான்லாம் நம்ம ஏரியா தான். நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரூர் வந்து 4 ரோட்ஸ் வந்துட்டோம். சேலம் ரோடு பிடிச்சிட்டோம். சேலம் ரோடு போயிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான்வெஜ் வாங்குறாங்கன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க. கோழி, ஆடு, மாடு சும்மா அப்படி தெறிக்கி விட்றாங்க. மீன் எங்கே பார்த்தாலும், எந்த கறிக்கடை பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க் தான். இந்த பெட்ரோல் பங்க் வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடு எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு அந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சேலம் போகலாம். இந்த லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா இந்த சைடு இப்படி போகலாம், திருவண்ணாமலை சைடு போகலாம். நீங்கள் இப்போ நம்ம ரைட் கட் பண்ணிக்கணும். இந்த சின்ன ரோடு தான் போகணும். இந்த சின்ன ரோடு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸுங்க. திருத்தமலை 15, சித்தேரி 26, வள்ளி மதுரை 13. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த சைடு போகணுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, இங்கே எவ்வளோ பெரிய கடு பாருங்க. வா ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ 35 போட்டுருக்காங்க. 35 டன் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 35 டன்னா 35,000 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 35,000 இருக்கா இல்லை அதை விட அதிகமாக இருக்குன்னு தெரியலைங்களா? சரியான கல் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி அறுத்து நேச்சுரல் எல்லாம் கொண்டு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கனிம வளம் வெளி ஸ்டேட்டு தான் திட்டுறாங்க, அப்படின்னு நாடு திட்டுறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து அதை கண்டுக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கல்லாகுது, மழையாகுது, மரமாகுது. எனக்கு தேவை காசு. செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், என்ன ஆகுது, வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரோடில் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வந்து பாருங்க. போகும்போது அவ்வளோ பசுமையாக நேச்சுரலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். தெரியுதுங்களா? டோல் கேட் மாதிரி போட்டிருக்காங்க. இனிமேல் போனால் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்க. அடாடாடாடாடாடா என்னடா இது பாருங்களே, என்னடா இது ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? வா இப்படி கலக்குறியே பாரு அம்மா அழகாக பாக்கு தோப்பு, மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு, குச்சி கொல்லை, மஞ்சள். அடாடாடாடா அந்தாட்ட போட்டிருக்காங்களே கோஸ். அது அப்படியே தான் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க, வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா. வாடி வா சாகரப்பா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு ஏரியா? உங்க கூட பேசணும் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முரட்டு எவ்வளோ ஒன்று ஓடுது பாருங்கள். அடித்தா 2.5 கிலோ மிச்சம் 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு பெல்த்து கட்டலாம்.
இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேறு வீட்டில் கறி எடுக்குதுன்னா என்னடா பிடுங்குற உனக்கேடா கறி அப்படின்றாங்க. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வா ரசம் செஞ்சு வைக்கிறோம் நாங்கள். சரிம்மா நீங்கள் ரசமும் ஏதோ ஒன்று செஞ்சு வைங்க, எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு வாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். அடாப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அடாப்பா வள்ளி மதுரை என்னடா இது, என்னடா எம்மா அழகாக இருக்குது ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் நம்மளை போக சொல்கிறாங்க. இந்த வழியில் நம்மளால் போக முடியுமா? போயும் பார்த்தேன், போக முடியல. ஸோ என்ன பண்ணலான்னா கேட்டு எகிற போகிறோம். இந்த கேட்டு தான் தாண்டி போகிறோம். வாங்க கேட்டு தாண்டுவோம். அவர்கிட்ட கேட்டேன், இது யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தாண்டியாச்சு. நம்ம செல்லக்குட்டி அங்கே நிற்கிது. வாங்க அப்படி போவோம். பக்கத்தில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இங்கே பாருங்கள், நம்ம வந்து எங்கே வந்துருக்குறோன்னா அந்த ஹிட்டன் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் வள்ளி மதுரை நீர்த்தேக்கம், வள்ளி மதுரை அணைக்கு வந்துருக்குறோம். வள்ளி மதுரை டேமுக்கு தெரியுதுங்களா, வள்ளி மதுரை அணை. சரி வாங்க அப்படியே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாரு வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க. எந்த சைடு ஏறதுன்னு தெரியலையே, 2 ரூட்டு போகுது. போகும் இடம் வேறு ஆனாலும் சேரு இடம் ஒன்று தான். சரி வாங்க இந்த வழியிலே போவோம். இது பக்கமாக இருக்குது. போயிட்டு சின்னதாக ஒரு vlog போட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வித்தியாசமாக இருக்குல்ல. இதுதான் தண்ணி திருப்புறதுக்கு போகல. இதுதான் அந்த லாக்கில் தான் லாக் பண்ணி திருப்புவாங்க போல தண்ணி. இது வந்து ஏதோ ஹூக் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களா தண்ணி திருப்புறதுக்காக நம்ம தண்ணியை ஹூக் பண்ணி இழுக்குவாங்க போல, அந்த ஹூக்கில் மாட்டி. அதுக்கு அந்த ஹூக்கு அப்படியே சுற்றியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சும்மா பசுமையாக இருக்குது பாருங்களா, தெரியுதா? சரி அம்மா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள. அங்கே பாருங்களா கொக்குங்க, குருவிங்க, புறாங்க எவ்வளோ அழகாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்தாட்ட ஒயிட் ஆகிறது கொக்குங்க, இந்தாட்ட வந்து 3 புறாங்க. அழகாக இருக்கு பாருங்க. செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வள்ளி மதுரை நீர்த்தேக்கம் எச்சரிக்கை, அணைப்பகுதியில் புதைக்குழிகள் மற்றும் நீரின் தேக்கம் அதிகமாக இருப்பதால் இங்கு குளிக்கவோ துவைக்கவோ கூடாது. அனுமதியின்றி உள்ளே குளிப்பவர்கள் தண்டிக்கப்படுவான்.